ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து இட்லியும் நான் வந்து முருங்கைக்கீரை சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவே இல்லாத ஒரு முருங்கைக்கீரை சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரைக்கு தேவையானது பார்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நான் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு, நான் கடலை வச்சுருக்கேன், வேர்க்கடலை வச்சுருக்கேன். இது முருங்கைக்கீரை நான் ஒரு கப்புக்கு மேலே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு, புளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தேவையானது வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது உப்பும் வச்சுருக்கேங்க. உப்பு இது வந்து நம்ம போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெயில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். இது கூடவே நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டோம். ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, புளி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் வதங்குது. அது கூட சும்மா கொத்தமல்லி நான் ஒரு கொத்து போட்டுக்கிறேன், சும்மா வாசனைக்கு தாங்க. கூடவே வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை பாருங்கள், இவ்வளோ தாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப அயன் ஜாஸ்தி. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். பெரியவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு மழை காலத்தில் வந்து கசப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வதக்கிட்டோம்னா அந்த கசப்பெல்லாம் கூட போயிடும். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது வந்து நம்மளுக்கு ரத்தம்லாம் வந்து நிறைய நம்மளுக்கு சேகரித்து கொடுக்கும். இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து உடலுக்கு நல்லதுன்றது வந்து அந்த காலத்தில் பெரியவங்க வந்து டெய்லியுமே கூட நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடுவோம். இப்போ தாங்க எங்கெங்கே முருங்கைக்கீரை கிடைக்கிது. ஒருத்தர் வீட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுதுங்க. இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் பொண்ணு என் பையன்லாம் முருங்கைக்கீரை இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே முருங்கைக்கீரையை வந்து பொடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவங்களுக்கு. நான் மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினேன். இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இட்லியும் வெந்துட்டுருக்கு. சட்னியும் ரெடி, இட்லியும் ரெடி. சாப்பிட்றதுக்கு நாம் ரெடி ஆகணும்ல. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அரைச்சிட்டு. நான் தாளிப்பு கடாய் வச்சுட்டேன். இப்போ இதில் போட்டுக்கிறேன். கடுகும் நான் உளுந்தும் போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ தாளிப்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் சட்னியில். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் தாளிப்பை ஊற்றிக்கிறேன். சூப்பரான வந்து முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு, வாசனை கம 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 கமன்னு அல்டிமேட்டாக இருக்குங்க. இட்லி வச்சு இப்போ சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இட்லி பாத்திரத்தில் வெந்துட்டுருக்கு. இட்லி பாருங்கள், நான் துணி போட்டு தாங்க ஊற்றுவேன். இட்லி துணி வந்து நம்ம காடா துணி கடையில் 1 மீட்டர் வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மீட்டர் ரொம்ப நாளைக்கு வருங்க. இது மாதிரி வச்சுட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இட்லி இதில் ஊற்றி சாப்பிட்டாலே வேறு லெவலாக இருக்குங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக ஆவரி பறக்குது பாருங்கள் இட்லியில். இதுக்கு மேலே வந்து நம்ம முருங்கைக்கீரை சட்னியை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா எப்படி தெரியுமா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பூவாட்டம் இருக்குது பாருங்கள் இட்லி. இப்படி தாங்க இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. இப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ பாய். இது வந்து ரொம்ப அயன் இருக்குங்க. வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து அரைச்சிக்கோங்க. இன்னொரு தடவை நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு துவையல் எப்படி செய்கிறதுன்றது நான் போடுறேன். நான் முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லிக்கும் சட்னிக்கும் சும்மா சூப்பராக இருக்குங்க. 3 இட்லி இல்லைங்க, 4-5 இட்லி அப்படியே உள்ளே போவோங்க நைஸாக. இட்லி அப்படியே பூவாட்டம் இருக்கிறதுக்கும் இந்த சட்னி ஒரு டேஸ்ட்டுக்கும் சும்மா வாசனை கம கம கமன்னு தூக்குதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸில் எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ பாய்.